வலைக்கம் வெல்கம் டு கேஜெட் 30 மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல என்ன சொல்றது நல்ல டெவலப்பிங் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுற லேப்டாப் தான். திங்க் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா L490 180 டிகிரி லேப்டாப் தான். ஆக்சுவலாக ஃபோல்டபுள் லேப்டாப் நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் லுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்கும். 420 430லேருந்து ஆரம்பிச்சு 490 வரைக்கும் சீரிஸ் இருக்கு. L500 சீரிஸ் கிடையாது. கொஞ்சம் இதில் இந்த மாடலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் வேரியன்ட் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கோர் i5ல 8th ஜென்ரேஷன் லேப்டாப். அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த 8th ஜென்ரேஷன் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இதுவாகிடும். உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இது. அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 256 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ஸ்டோரேஜ் வந்து SSD ஸ்டோரேஜ் இருக்குது. வைஃபை ப்ளூடூத் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் இன்பில்ட் பார்த்தீங்கன்னா 4 GB கிராஃபிக்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு அட்வான்ஸான லேப்டாப் தான். இந்த ஷட்டர் டைப் நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது தான். ஷட்டர் டைப் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது. இது சொன்ன மாதிரி இதோட டெஸ்ட் எல்லாம் காமிச்சிடும் உங்களுக்கு, வீடியோ டெஸ்ட் பாருங்கள். இது சவுண்ட் கிளாரிட்டியும் சரி, பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். கட்டுறது அதாவது ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. நல்லா க்ளீனாக இருக்கும் பார்க்கறதுக்கும். எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அது ஒரு பேப்பர் எல்சிடி டிஸ்பிளே. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். முன்னாடி உள்ள டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும், பல்ஜாக தெரியும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்டஸ்டான இதுதான். இதில் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைப்-C சார்ஜிங் போர்ட்டும் இருக்கும். சேம் டைம் அடுத்த டைப்-C ஆக்சுவலாக டைப்-C யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி USB இருக்குது, HDMI போர்ட் இருக்குது. அப்புறம் சின்ன இந்த இதுக்கு உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இது இருக்குது. லேண்ட்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல USB இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் பண்ணுறது. இது சொல்லப்போனால் ஒரு டைப்-C போட்டு யூஸ் பண்ணுற லெனோவோட கொஞ்சம் அட்வான்ஸான லேப்டாப் தான். இதை 490 சீரிஸ்னால உங்களுக்கு இது இருக்கும். இதோட ரேட்லாம் புதுசு ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற ரேட் ரொம்ப ரீஸ்டாக இருக்கும். அவுட்லுக்கும் ஓரளவுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,800 rupees கொடுக்குறோம். 12,800 i5 8th ஜென்ரேஷன் கன்ஃபார்மாக எங்கேயும் கிடைக்காது. இது எல்லாமே கண்டிஷன் ஓரளவுக்கு ஆவரேஜ் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. சொன்ன மாதிரி 8 GB ரேம், அப்புறம் 256 GB SSD ஸ்டோரேஜ். சூப்பர் ரேட், எனக்கு தெரிஞ்சு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் அடுத்தடுத்த லேப்டாப்ஸ்லாம் வந்திருக்கு. இதுவும் லெனோவில் இருக்குது. லெனோவோ திங்க் புக் இருக்குது, ஆசூஸில் இது இருக்குது. அப்புறம் லெனோவோ LOK ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 17 days யூஸ்டு ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. சூப்பரான ரேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.